நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள், ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் விவசாயிகளால் மிகப்பெரிய துன்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 1972 முதலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொண்டு வரப்பட்டது. இது மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தில் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொண்டு வரப்பட்டது. இதனை பின்பற்றி தான் மற்ற மாநிலங்களும் உணவு விநியோகத்துறையை உருவாக்கினார்கள். 1975 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கென்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உருவாக்கினார். அதனைத் தொடர்ந்து பரவலாக்கப்பட்ட கொள்முதல் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டது. கலைஞர் நெல்லுக்கான கொள்முதல் உத்தரவாதத்தையும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு விலை கொடுப்பதற்கும் ஒரு உத்தரவாதம் கிடைத்ததால் தமிழ்நாடு முழுமையிலும் சுமார் 40 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்களில் நெல் சாகுபடி செய்கிற நிலை உருவானது. இந்த நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கலைஞர் அவர்களுடைய மகன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த நேரத்தில் கலைஞர் கொண்டு வந்த தமிழ்நாடு நேரடி நெல் கொள்கையை கைவிட்டிருக்கிறார். தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு NGO அமைப்பு மத்திய அரசின் அனுமதி பெற்று செயல்படுகிறது. இது கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் விவசாய உற்பத்தியாளர் குழுக்கள் அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பில் தங்களை இணைத்து கொண்டு அந்த கிராமங்களில் விளைவிக்கக்கூடிய பயிர் வகைகளை விவசாயிகளிடத்திலே ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்து அரசுக்கு கொடுப்பது என்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. இடைக்காலத்தில் இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பின் மூலமாக இந்தியா முழுமையிலும் விரல்விட்டு எண்ணக்கூடிய அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேளாண் சந்தையில் முழுமையாக ஈடுபடுவதற்கு மத்திய அரசு இந்த நிறுவனத்தை பயன்படுத்த முயற்சி எடுத்தது. இதனை எதிர்த்துதான் டெல்லியில் 2 ஆண்டு காலம் போராடி விவசாயிகளுக்கு விரோதமான சட்டம் திரும்ப பெறப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற கொள்முதல் கொள்கையை கடைபிடித்து இந்த கொள்முதல் கொள்கையின் அடிப்படையில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பில் தனிநபர் தன்னை ஒரு முகவராக இணைத்து கொண்டு தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதலுக்கு அனுமதியை பெற்றார். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, தன்னை பெற்றெடுத்து இன்றைக்கு முதலமைச்சராக அமைவதற்கு வழிகாட்டிய தனது தந்தையார் கலைஞருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை எதிர்த்து எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட மறுநாள் திருக்கோவிலையில் கலைஞர் பிறந்த மண்ணில் அவர் மணிமண்டபத்துக்கு எதிராக கலைஞருக்கு துரோகம் செய்கிற கலைஞர் கொள்கைக்கு எதிராக சட்டம் போட்டு கொள்முதலை தனியாருக்கு தாரை வார்த்த திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீயிட்டு கொளுத்தினோம். அதற்கு பிறகு முதலமைச்சர் காவிரி டெல்டா தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் முழுமையிலும் கொள்முதல் செய்வதென்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கொள்முதல் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பெரும்பகுதி மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதிக்க மறுத்தார்கள். ஆனால் சென்னையை சுற்றி இருக்கிற இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த கொள்முதலுக்கு அனுமதி கொடுத்தார்கள். செங்கல்பட்டும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்கள் சுயநலத்திற்காக இந்த தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு முழு கொள்முதலையும் தனியாரிடம் ஒப்படைத்தார்கள். இதனுடைய விளைவு இன்றைக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமல் 2 மாத காலமாக விவசாயிகள் தற்கொலை நிலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 170 கோடி ரூபாயை இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பில் முகவராக பதிவு செய்து கொண்ட நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முன்படமாக 170 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. இந்த 170 கோடி ரூபாய்க்கான கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படவில்லை.
இந்த 170 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்த நெல், அதற்கான அரிசி, பணம் கொடுத்ததற்கான வரவு செலவு கணக்குகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு ஒப்படைக்கவில்லை என்று கூறி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துடைய மேலாண் இயக்குனர் இந்த 8 மாவட்டங்களில் இந்த தனிநபருக்கு கொடுத்த அனுமதியை, இந்த முகவருக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் மழையிலும் காலநிலை மாற்றத்திலும் பெரும் பொருளாதார செலவை செய்து நெல்லை உற்பத்தி செய்து விற்பனை செய்த விவசாயிகளுக்கு இதுவரையிலும் அதற்கான தொகை வழங்கப்படாமல் விவசாயிகள் போராடி வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் கைவிரிக்கிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, இது மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு அரசுடைய நிதி 170 கோடி ஊழல் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது. 500 கோடி ரூபாய் அளவிற்கு நெல்லை பெற்றிருக்கிற அந்த நிறுவனம் இன்னும் பணம் செலுத்தாமல் விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். எனவே கலைஞர் கொண்டு வந்த கொள்முதல் கொள்கையை கைவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்த முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த தொகை விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கு ஒரு வார காலத்திற்குள்ளாக அதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். இந்த தனியார் கொள்முதல் கொள்கைக்கு எதிராக போராடிய போது ஏற்க மறுத்து தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு இது மத்திய அரசின் கொள்கை திட்டம் என்று பொய்யான தகவலை சொல்லி உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் இன்றைக்கு தனியாருக்கு அனுமதி கொடுத்தது மூலம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் அளித்திருக்கிறார். எனவே அவர் உடனடியாக இந்த ஊழல் முறைகளுக்கு பொறுப்பேற்று மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்ய மறுத்தால் முதலமைச்சர் அவர் அமைச்சரவையில் நீக்கப்பட வேண்டும். லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களை வீதியில் தவிக்க விட்டு சுயநலத்திற்காக ஒரு தனிநபருக்கு தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு முகவர் என்கிற பெயரில் 170 கோடி ரூபாய் பணத்தை வழங்கி விவசாயிகளுடைய நெல்லையெல்லாம் சூறையாடுவதற்கு முறைகேடு செய்வதற்கு துணை போன சக்கரவாணி இனி அமைச்சரவையில் நீடிக்கக்கூடாது. உடனடியாக அவருக்கு வழங்க வேண்டிய தொகை முழுமையும் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி தமிழ்நாடு இருக்கிற விவசாயிகள் பங்கேற்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகம், தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கிறது, அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். இந்த தனியார் முகவர் இந்த விவசாயிகளை அவமானப்படுத்தி இந்த விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்து தற்கொலைக்கு தள்ளியதற்கு அவர் மீது உரிய கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் முழுமையாக தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக மனிதநேயத்தோடு அணுக வேண்டும். உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்காக உணவு விநியோகத்திற்காக உணவை உற்பத்தி செய்து நீங்கள் கொள்முதல் செய்து உங்களுடைய முகவர் ஏமாற்றியதால் வீதியில் என்று போராடுகிற போது முதலமைச்சர் அமைதியாக இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து தீவிரமான போராட்டத்தை தமிழ்நாடு முழுமையிலும் கையில் எடுப்பது என்று எங்களுடைய அமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. சென்னையில் கோயம்பேட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபத்துறை மேலாண் இயக்குனர் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிகப்பெரிய மின்தடை ஏற்பட்டிருக்கு. இரவு 1:30 மணிக்கு அறிவிப்பே இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறாங்க. பகல் நேரத்தில் மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு உழவர் அட்டை வழங்கப்படுது. குத்தக விவசாயிகள் மொத்த சாகுபடி பரப்பளவில் தமிழ்நாட்டில் 60% கோவில் அறக்கட்டளைகள் ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள். அந்த நிலங்கள் கோவில் சொத்துக்கள் என்கிற பெயரில் சட்டவிரோதமாக அறநிலைய சட்டத்தின் கீழ் அபகரிப்பாளர்கள் என நீதிமன்றம் பட்டியலிட்டிருக்கிறது. அதனை ஏற்று அறநிலையத்துறை விவசாயிகள் மீது அபகரிப்பாளர் வழக்கு பதிவோடு விளைநிலங்களை எல்லாம் ஏலமிடுகிறது. இது தமிழக சட்டத்திற்கு முரணானது. கோவில் ஆதீனங்கள் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான குத்தகை நிலங்கள் குத்தகை பதிவு சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குத்தகை பதிவின் அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்வதால் தான் கோயில்கள், கல்வி நிறுவனங்கள், அதேபோல மருத்துவமனைகள் உள்ளிட்ட சமூக திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முடக்குகிற வகையில் சட்டத்திற்கு விரோதமாக நில அபகரிப்பாளர்கள் என கோவில் குத்தக நிலங்களை நில அறநிலையத்துறை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பது
ஏற்க இயலாது. எனவே அது குறித்து தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து ஆர்டிஐ பதிவு பெற்றிருக்கிற குத்தகை விவசாயிகள் பதிவு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு உரிய நில உரிமையை வழங்கி அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் வருவாய் என்கிற பேரில் மக்கள் மீது வரியை போட்டு அதேபோல சிறு குறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை பதிவு செய்வதற்கு பத்திர பதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியும், நிலவரியை உயர்த்தியும், சொத்து வரியை உயர்த்தியும், வீட்டு வரியை உயர்த்தியும், மின் கட்டணத்தை உயர்த்தியும் மக்கள் சுமை மீது வரியை சுமத்தி இலவசம் என்கிற பெயரால் ஆட்சி நடத்துகிறோம் என்று முதலமைச்சர் சொல்வது ஏமாற்றம் அளிக்கப் போகிறது. முதலமைச்சர் அவர்களே, எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம், உங்களுடைய ஆட்சி நிர்வாகங்கள் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. திட்டங்கள் என்கிற வார்த்தை ஜாலங்களா மக்களை ஏமாற்ற முடியாது. வீதியில் வந்து விட்டார்கள் விவசாயிகள், தற்கொலைக்கு சென்று விட்டார்கள் விவசாயிகள். உங்கள் ஆட்சி கட்டிலில் அமைந்தால் தற்கொலையை பாதுகாப்பீர்கள், விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுப்பீர்கள், கொள்முதலை ஒழுங்குபடுத்துவீர்கள் என்று கேட்டால் நீங்கள் இன்றைக்கு மத்திய ஆட்சிக்கு அண்ணனாக கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிற அவலம் நீடிப்பதை அனுமதிக்க முடியாது என்றுதான் இந்த விவசாயிகள் இன்றைக்கு புறப்பட்டு இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள்.